ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வெற்றி வளர்க்குறதை பற்றி. வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். வெற்றி வளர்க்குறதுக்கு முதல்ல ஒரு நல்ல செழிப்பான ஒரு வெற்றிலை கொடியில் ஒரு தண்டை வெட்டி எடுத்துங்க. வெட்டி எடுக்கும்போது நல்லா இந்த மாதிரி பெரிய தண்டாக பார்த்து வெட்டி எடுங்க. அப்போ தான் அது செழிப்பாக வளரும். இப்போ நீங்கள் சின்ன தண்டை வெட்டும்போது அது கொஞ்சம் காஞ்சிட்டாக்குங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் பெரிய தண்டாக பார்த்து எடுங்க. பெரிய தண்டு எதுக்காக வெட்டணும்னா, பெரிய தண்டு உள்ள கன்றுகள் நல்லா வளரும், செழிப்பாக வளரும். அதனால நம்ம எப்பயும் கொஞ்சம் பெரிய தண்டாக வெட்டி எடுக்கிறது நல்லது. அதே நேரத்தில் வெட்டும்போது ஒரு 2 இலைகள் வச்சு நடும்போது அது இன்னும் செழிப்பாக வளரும். இந்த தண்டுங்களில் அந்த வேர் பகுதி கொஞ்சம் வளர்ந்துருக்கணும். அப்போ தான் அது கொஞ்சம் செழிப்பாக வளரும். பாருங்கள், நான் காட்டுறேன். இந்த மாதிரி நல்ல வேர் பகுதியாக இருக்கணும், வேர் வளர்ந்துருக்கணும். அப்போ அது பூமியில் வைக்கும்போது, பூமியில் வச்சா டக்குன்னு வேர் பிடிச்சிக்கும். நான் ஏற்கனவே குழியெல்லாம் நல்லா பறித்து வச்சுட்டேன். நீங்களும் பறித்து வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மண் கூட்டம் போட்டு குழியை மூடிடுங்க. சாதாரணமாக மூடிட்டு அப்போ தான் அது வேரெலாம் பிடிச்சி போக நல்லாயிருக்கும். அப்புறம் 2 வேறு மாதிரி அடியில் போகிற மாதிரி வச்சு நாட்டிடுங்க. நல்லா உரமண் இருந்தால் பரவாயில்ல, இல்லாட்டி உங்கள்கிட்ட இருக்கிற மண்ணை வச்சு போட்டு நல்லா உறுதியாக நாட்டிடுங்க. நாட்டினதுமே மறந்துடாமல் தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி எதுக்காக ஊற்றுறோன்னா, இப்போ பூமி நல்லா காஞ்சிருக்கும், அதனால சூடாக இருக்கும். சூடாக இருக்கும்போது அந்த தண்டெல்லாம் காஞ்சிரும். நம்ம தண்ணியை ஊற்றிட்டோம்னா அது கொஞ்சம் கூலாகிடும். அதுக்கப்புறம் வேர் பிடிச்சிடும். அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. அதனால் முக்கியமாக நடும்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க. ஏன்னா பூமியோட சூடுக்கு நம்ம தண்டெல்லாம் காஞ்சிரும். அதனால் முக்கியமாக மறந்துடாமல் தண்ணி ஊற்றுங்க. அதே நேரத்தில் தினமும் காலையிலையும் மாலையிலையும் தண்ணி ஊற்றுங்க. நல்ல வெயில் காலமாக இருந்தால் காலையிலையும் மாலையிலையும் ஊற்றலாம், இல்லாட்டி ஒரு தடவை ஊற்றினாலும் போதும். அடுத்தது பாருங்கள், இப்போ நான் நட்டு வச்ச இது ஒரு கிழமைக்கு பிறகு அதோட துளிர் விட்டுருக்கு. இது 2வது கிழமை. இதில் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் மேலே வளர்ந்து வந்துருச்சு. இப்படியே இது இப்போ படிப்படியாக வளர்ந்துட்டு வரும். நம்ம ஒன்றும் பெருசாக இதுக்குன்னு எதுவும் செய்ய தேவையில்லை. நல்ல உரமண் போட்டாலே போதும். இது 3வது வீக். இப்போ 2 இலை விட்டுருச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இது 1 மந்த்துக்கு பிறகு இப்போ கன்று நல்லா வளர்ந்துருச்சு. இதுக்கப்புறம் இதுவாகவே வளர்ந்துடும். இதுக்கு நம்ம இப்போதைக்கு உரம் போட தேவையில்லை. கொஞ்சம் அது ஸ்டடியாக நிற்கிறதுக்காக ஒரு கம்போ ஏதோ வச்சு கட்டிடுங்க. அப்போ தான் நல்லா வளரும். இது பாருங்கள், 3 மந்த்துக்கு பிறகு இப்போ 4 மந்த் ஆச்சு. இப்போ இது நல்லா வளர்ந்துருச்சுன்னா, இதுக்கு நம்ம இப்போ 4 மந்த் ஆகிடுச்சு. 4 மந்த் ஆகி பாருங்கள், நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்கு. இது பாருங்கள், இப்போ 6 மந்த்தில் இது நல்லாவே நல்ல பெரிய பெரிய இலைகள் நல்லா பெருசாக வந்துருச்சு. இதுக்குன்னு பெருசாக எந்த உரமும் போடலை. இருந்தாலும் இது நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ போடுறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்தாக இதுக்காக கஷ்டப்பட்டு உங்களுக்காக இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணிடுங்க.